அண்ணா நம்ம கடை பேரை வச்சு நம்மளே ஒருத்தர் ஏமாத்திருக்கான், அது நமக்கே தெரியாம இருந்திருக்கு. இப்ப கஸ்டமரா சொல்ல கண்டுதான் நமக்கு தெரிய வருது. என்னடா சொல்ற, எவன்டா அவன்? ஆமாண்ணா, இது நீங்களே பாருங்க. மக்களே, என்னாச்சுன்னா நம்ம கடை நேம் ஐ டெக்னிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேக் அக்கௌண்ட் வந்து எவனோ ஒருத்தர் ஓப்பன் பண்ணி அதில் வேற ஒரு கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணி நம்ம போடுற நம்ம ஐடியில் வர்ற வீடியோஸில் கீழே கஸ்டமரோட கமெண்ட்ல அவனோட நம்பர் ஆட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி கஸ்டமரும் யதார்த்தமாக அவனுக்கு ஃபோன் பண்ணி பேச விழுப்புரம், பாண்டிச்சேரி, சென்னை, பெங்களூர்னு எங்களுக்கு பல இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு, எங்களுக்கு நீங்கள் கொரியர் வச்சுடுங்கன்னு சொல்லி மாற்றி அட்ரஸை சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் இது கிராஸ் செக் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பார்த்தப்போ நம்மளோட அஃபிஷியல் டீட்டெயில் வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக கஸ்டமர் அவங்ககிட்ட என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்ற கம்ப்ளீட் ப்ரூஃபையும் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக ஷேர் பண்ணிட்டாங்க. இதை நோட்டீஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவன் ஏமாத்துறான்ற கன்ஃபார்ம் பண்ண உடனே இமீடியட்டாக சைபர் கிரைம் மூலியமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியாச்சு. ஆமாண்ணா, அவனை சும்மாவே விடக்கூடாது. நம்மளே ஏமாத்திருக்கானா, நம்ம கடை மாதிரி எத்தனை கடைக்காரங்களை ஏமாத்திருப்பாங்க. உண்மைதான். இதை எதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சோசியல் மீடியாவில் நம்மளோட க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஒன்று நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம கடை நேம்லேயே ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்மளே ஏமாத்துற விதத்தில் நம்மளோட உழைப்பை திருடுறாங்க. அந்த ஃப்ராடோட கான்டாக்ட் நம்பர், பேன் கார்டு, ஆதார் கார்டுன்னு அவன் பேசின ஆடியோ வரைக்கும் எல்லாமே இருக்குது. நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஐபோன் 13 அப்கிரேட் பண்ணீங்களா? ஆமாமா. அந்த வீடியோக்கு கமெண்ட்ஸில் போய் நான் ஐபோன் 13க்கு அப்கிரேட் பண்ணால் எவ்வளோ ஆகுன்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். சரி, அதுக்கு கீழே இந்த உங்கள் ஐடி மாதிரி அவங்க ஓப்பன் பண்ணி இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு ஒரு 1 வீக் முன்னாடியே கமெண்ட் எனக்கு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. சரி சரி. அதனால தான் நான் அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணி பிளாக் லிஸ்ட்ல போடலான்னு பார்த்தா, சரி ஏதோ ப்ரூஃப் அனுப்பிச்சு விட்டுலாம் அப்படின்னு தான் நான் ரெக்கார்ட் பண்ணி அதுவும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன். எனக்கு என்னென்ன பண்ணாலும் அது எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். சரிங்க ப்ரோ, ஓகேங்க ப்ரோ, ஓகே, நன்றிங்க. ஏன்னா மெயினா உங்க நேம் வச்சே தான் அவங்க பேசுறாங்க. நாங்கதான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். இதே வேற எங்க அனுப்பிச்சிருந்தாங்க அப்புறம் உங்க நான் ஃபேஸ் பண்ண இந்த பிரச்சனையை வேற எந்த ஒரு கடைக்காரங்களும் ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு முழு முயற்சியோட இந்த வீடியோ பல கடைக்காரங்களுக்கு போய் சேரணுன்றதை நான் வேண்டிக்கிறேன்.